ஸ்டாலின் அவர்கள் போட்ட பிச்சையில்தான் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகியுள்ளார் என்று சிலர் கூறுகிறார்கள். எப்படி 75 வருடங்களாகிறது கட்சியை தொடங்கி 20க்கும் மேற்பட்ட கூட்டணிகளை வைத்தும் வெறும் 59 சீட்டை வாங்கிய டிஎம்கேவை பற்றி சிலர் இப்படி பேசுகிறார்கள். ஆனால் இது எதுவும் இல்லாமல் ஒரு தனி மனிதராக நின்று 108 தொகுதிகளில் வென்றுள்ளார். அதுவும் கட்சியை தொடங்கிய வெறும் 2 ஆண்டுகளிலேயே ஏதோ திமுகதான் 5 எம்எல்ஏக்களை விஜய் அவர்களுக்கு ஆதரவாக கொடுத்ததாகவும் அதனால்தான் அவர் முதலமைச்சர் ஆகினார் என்றும் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னவென்று நீங்களே கேளுங்கள். திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல் திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது? எங்க இருக்குன்னு கேக்குறேன். கேள்வியே தப்புமா? என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே சிலர் திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கெட்ட பெயரை உண்டாக்குவதற்காகவே இப்படி சமூக வலைத்தளங்களில் ஸ்டேட்டஸ் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் கூறி அடுத்து முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வருள்ளார். அதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் செய்த பின் தொடருங்கள்.